வணக்கம் மக்களே. சமீபத்தில் நடந்த கரூர் சம்பவத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். 41 பேர் இறந்துட்டாங்க. நேற்று நான் பேசின வீடியோவில் 39 பேர் இருந்துச்சு, இப்போ 41 மாறிடுச்சு. ஸோ அதை பற்றி பேசணும், பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏன் அதை பற்றி இவ்வளோ ஃபோக்கஸாக பேசணும் அப்படின்னா, ஒரு கும்பல் ஒரு ப்ரொபகண்டா கொண்டு வருது. அதாவது தீவிரவாதிகளை விட மோசமான ஒரு கும்பல் இருக்குது. ஒரு கொள்கை இல்லாத ஒரு கூத்தாடியை தலைவனாக கொண்ட ஒரு கும்பல் சதி வலையில் மாட்டி விட்டுட்டாங்க. விஜய்க்கும் அவருக்கு விஜய் ரொம்ப அப்பாவி, அவர் மனசு உடஞ்சி போயிட்டாரு, அழுதுட்டு இருக்காரு, வீட்டில் சாப்பிடல, குடிக்கல, தண்ணி குடிக்கல தெரியுமா அப்படின்னு ஒரு கும்பல் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பதிவாக போட்டு விஜயை ஒரு விக்டிமாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கு. விஜய்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, விஜய் எந்த தப்புமே பண்ணல, விஜய் ஒரு அப்ராணி அப்படின்னு. இது எல்லாத்தையும் பண்ணது திமுக தான். அவங்க தான் ஆளை வச்சு கொலை பண்ணிட்டாங்க 41 பேருன்னு. அதனால் நம்ம வீடியோ போட்டு தான் ஆகணும். அது வியூஸ் போதோ இல்லையோ போட்டு தான் ஆகணும். கருத்தை பதிவு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் சேவ் ஆகும். பின்னாடி நம்ம திரும்பி பார்க்கணும் இந்த சம்பவத்தெல்லாம். இது எவ்வளோ பெரிய சம்பவம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பிளாக் டே, ஒரு கருப்பு நாள். அதனால் நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். சரி, விஜயை நம்ம எப்படி தான் கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன சொன்னாலும் இந்த மென்டல்ஸ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு மோகம், விஜயண்ணா 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 அடுத்த என்னமா மாசு 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 மாசு, ஃபயர் விடு ஃபயர் விடு ஃபயர் விடு ஃபயர் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கேவலமான பிறப்பு இந்த ஜென்மங்கள். இந்த ஜென்மங்கிட்ட போய் நீங்கள் என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா அறிவில்லை. அறிவு இருந்தும் ஒரு சூழ்ச்சியில் ஏதோ அவனை மனம் மாற்றிட்டாங்க. விஜய் மனம் மாற்றிட்டார். மாசு 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 அப்படின்னு சொல்லி. அதனால் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க திருந்த போகிறது கிடையாது. பட் ஒரு சின்ன ஒரு கம்பேரிசன் பண்ணோன்னு தோணுச்சு. ஏன்னா இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே, த சோ கால்ட் லீடர், எங்கள் அண்ணன் தாண்டா லீடர், எவ்வளோ கூட்டம் வருது பார்த்தியா அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லாம் போட்டுட்ருக்காங்க. அதனால் ஒரு லீடர் கூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, இவங்களுக்கு டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், மோடி அவர்கள், இவங்களுக்குலாம் கம்பேர் பண்ணுறமான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி, இவங்களுக்கு எதுக்கு அப்படி, இவங்க அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. சரி, அப்போ யார் கூட கம்பேர் பண்ணுறது அப்படின்னா, இவங்க சொல்லிட்டு இருக்காங்களே ஒவ்வொரு வாட்டியும் கமல் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டால், இல்லை ஏதாவது ஒரு வீடியோ யாராவது போட்டாங்கன்னா கீழே போய் தோத்தாங்கோழி, பாலிடிக்ஸில் கமல் ஜோக்கர் அப்படி இப்படின்னு போட்டுட்ருக்காங்களே. சரி, நம்ம கமல் அவர்கள் கூட கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அதாவது விஜய் அண்ட் கமல் ஆஸ் லீடர்ஸ் யார் பெட்டர் அப்படின்னா அதான் பார்க்க போகிறோம். ஒரு தலைவன் அப்படின்னா என்னப்பா பண்ணணும்? ஒரு கூட்டத்தை அறம் சார்ந்து நல்வழிப்படுத்தி வழி நடத்தணும். அதுக்கு பேர் தான் தலைவன். ஒரு கொள்கையோட அறம் சார்ந்து வழி நடத்த வேண்டும். கமல் அவர்கள் சினிமாவில் இப்போவும் நடிச்சு கொண்டு தான் இருக்கிறார். பீக்கில் இருந்தப்போ, இவர் சொல்கிறார்ல பீக்கை விட்டு வரேன், பீக்கில் இருந்தப்போ அவருக்கு இருந்த ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், தீப்பந்தத்தெல்லாம் எடுத்துக்கின்னு ஓடி வருவாங்களாம் ஊரை விட்டு, டிஸ்ட்ரிக்டை விட்டு டிஸ்ட்ரிக்ட். ஏன்டா இப்படிலாம் ஓடி வரீங்கன்னு கேட்டால், நான் உங்களை ரசிக்கிறேன், நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க எப்படி ரசிக்கணும்னு அப்படின்னு. ஸோ இவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் கரெக்டா. ஏன்னா அவன் அப்படி தான் இருப்பான். அந்த வயசில் அவ்வளோ க்ரேஸோடு தான் இருப்பான், அந்த சினிமா க்ரேஸோடு தான் இருப்பான். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வேறு வேறு பின்புலத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களோட படிப்பறிவு வேறு மாதிரி இருக்கும், அவங்க வீட்டு சுச்சுவேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், பழகிற ஃப்ரெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரையும் வழி நடத்த வேண்டும், நல்வழிப்படுத்த வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு தலைமை தேவை கரெக்டாக. ஸோ அப்போ தான் ஃபேன்ஸை நற்பணி மன்றமாக மாற்றினார் கமல் அவர்கள். எனக்கு என்னெல்லாம் பண்ணோன்னு நீ நினைக்கிறியோ அதெல்லாம் நல்லதுக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளட் டொனேஷன், சேரிட்டி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸை நல்வழிப்படுத்தினார்.
இதெல்லாம் எவனுக்கு பிடிக்கலையோ, ஒரு காலத்தில் வந்து க்ரேஸாக இருந்திருப்பான் கமல் ஃபேனாக. ஸோ அவர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு, தம்பி இப்படி போகாத, இப்படி போனால் தப்பு, நீ இப்படி போ, நல்வழி நல்லது பண்ணு போய் மக்களுக்கு அப்படின்னா அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் போயிடுவான். எப்போடா நான் வேறு எதாவது நான் போய் ரஜினியை போய் கொண்டாடிக்கிறேன், அவன் தான் மாசுன்னு நாங்கள் போய் ரஜினியை மாசாக கொண்டாடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்போ கமல் ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்வழிப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அதான் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த ஒம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க கமல் ஃபேன்ஸ்லாம். ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பொறுக்கித்தனமாக டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறுறது, வீட்டிலேருந்து அப்படியே தாவுறது, மரத்து மேலே ஏறி கீழே விழுறது, பைக் பின்னாடியே போய் சறுக்கி அப்படியே அண்டரில் அப்படியே மாட்டிக்கிறது, இந்த மாதிரி ஒருபோதும் கமல் ரசிகர்கள் பண்ண மாட்டார்கள். ஏன்? ஒரு தலைவன் சொன்னால் பின்னாடி இருக்கிற கூட்டம் கேட்கணும். விஜய் சொன்னால் கேட்கும், ஏன் போயா விஜய் 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 விஜய்னு மேலே ஏறி பொறாண்டோம் குரங்கு மாதிரி. ஏன்னா அந்த தலைவன் கிடையாது. கமல் அவர்கள் எந்த ஒரு விழாவில் பேசி கொண்டிருக்கிற போது, அரசியல் மேடையாக கூட இருக்கட்டும், சவுண்ட் வந்துச்சுன்னா கையை ஒரு கை காமிச்சா போதும், அந்த சவுண்ட் ஆஃப் ஆகும். விஜய் பண்ண ஆஃப் ஆகும், ஒன்றும் ஆகாது. ஏன்? அவர் தலைவர் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு தலைவன் எவ்வழியோ அவ்வழியே மக்களும் தொண்டர்களும். பிக்பாஸ்க்கு வந்து அவ்வளோ கிரிட்டிசிசம் வந்துச்சு கமல் அவர்களுக்கு. ஆனால் பிக்பாஸில் அவர் வந்து எவ்ரி வீக் ஒரு புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். கரெக்டாக? உங்கள் புக்கு படிச்சிருக்காரா ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள்? வாய்ப்பே இல்லை. காலேஜுக்கு போனது கிடையாது. அப்பா வந்து காலேஜில் சேர்த்து விட்டார். அப்பா எனக்கு சினிமாவுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா, நான் சினிமாக்கே வந்துடுறேன், எனக்கு படிப்பு மண்டையில் ஏறலைன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு வந்துட்டார். சந்திரசேகர் அவர்களும் பெற்றதுக்கு படமாக எடுத்து தள்ளினார். நீங்கள் 15 படம் நினைக்கிறேன். 6 ஃபிலிம்ஸ் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட்டு, மீதி 9 ஃபிலிம்ஸ் வந்து எடுத்தார். படமாக எடுத்து தள்ளினார். அதனால் படிக்கிற புத்தி அறிவு விஜய் அவர்களுக்கு கிடையாது, அது தெரிஞ்சு போச்சு. நீங்கள் புக் ஃபேர் வந்து எவ்ரி இயர் சென்னை புக் ஃபேர் போனீங்கன்னா கமல் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண புக் ஸ்டாலே தனியாக இருக்கும். கமல் அவர்கள் ரெக்கமெண்ட் பண்ண புக் ஸ்டால்னு இப்போ இருக்கான்னு தெரியல, ஏன்னா நான் வந்து 2 வருஷமாக சென்னைக்கு வரல. ஸோ நீங்கள் அப்போ போய் வாங்குவாங்க, கமல் ரசிகர்கள் வந்து வாங்குவாங்க. எங்கள் அப்பாலாம் எழுதி வச்சு வாங்குவாங்க, எந்தெந்த புக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சு. எங்கள் வீட்டில் வந்து 1000 புக்கு இருக்கும், 1000 புத்தகங்கள். ஏன்? ஏன்னா எங்கள் அப்பா கமல் ஃபேன். அதுதான்டா தலைவன். என்னை ரசிக்கிறது இருக்கணும், நீ போய் படிடா, அறிவை வளர்த்துக்கோ, அதான்டா இன்ஸ்பிரேஷன். அந்த மனுஷன் 70 வயசு ஆச்சு போய் ஏஐ படிச்சுட்டு இருக்காரு, அது இன்ஸ்பிரேஷன். அப்போது எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அப்போ நாங்களும் போய் படிக்கணும்ல, அறிவு தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. அந்த மனுஷன் ஓடி படிச்சுட்டு இருக்கான், உங்களால் ஓடி ஊதாரித்தனம் பண்ணிகிட்டு இருக்கான். அதுதான் தலைவன். விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், சுஜாதானா யாருன்னு தெரியுமா? கமல் ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் சுஜாதானா யாருன்னு, ஜெயகாந்தன்னா யாருன்னு தெரியும். சுஜாதானா சில பேர்லாம் போட்டிருந்தாங்க, இந்த இந்தியன் 2 படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து சுஜாதா என்கின்ற ஒரு எழுத்தாளர் வந்து சங்கர் அவர்களிடம் இல்லை அப்படின்னு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, சுஜாதா வந்து ஏதோ ஃபிலிமில் வந்து எழுதுகிறாள் பொண்ணு போல் அப்படின்னு சொல்லிட்டு, சுஜாதா இல்லை ஷீ இஸ் வெரி குட் ரைட்டர் ஆகுன்னு. டேய், அது பெண்ணேண்டா, பெண்ணே. அவர் ஒரு ஆண். அவர் படங்களில் எழுதுவார், ஆனால் மோஸ்ட்டாக அவர் எழுதுறது எல்லாமே புத்தகங்கள், சிறுகதையாக இருக்கட்டும், நாவலாக இருக்கட்டும். அவர் எழுதிய அறிவியல் சார்ந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அவர் வந்து ஃபிசிக்ஸ் கிராஜுவேட். அவர் அதுவே தெரியாது உங்களுக்கு. சுஜாதானா யாரும் தெரியாது, ஜெயகாந்தன்னா யாரும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஏன்? உங்கள் தலைவனுக்கு தெரியாது. அப்புறம் ஒரு அரசியல் தலைவர்னா என்ன சார் பண்ணணும்? அரசியல் தலைவர் அப்படின்னா என்ன? மக்களுக்காக நின்று மக்களுக்காக போராடுற ஒரு நபர்.
அப்போது நீ மக்களுக்காக போகிறன்னா என்ன பண்ணணும், இறங்கி வரணும், மக்களோட மக்களாக வந்து நிற்கணும். நீ மக்களை போய் சந்திக்கிறதுக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு போய் கோர்ட்டில் நிற்கிற. நீ சிஎமான எப்படா வருவ எங்ககிட்ட வந்து நிற்ப? எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாய்ப்பே இல்லை. நீ அழகாக உட்காந்து கோட்டையில் உட்காந்துட்டு லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு ரசிச்சுட்டு இருப்பேன் மக்கள் சாவுறத. கமல் அவர்கள் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டப்போ நேரில் போய் இருந்து போராட்டத்தில் கலந்து கொண்டு வந்தார். ப்ரெஸ்ஸை சந்திச்சியா? நீ சந்திக்க மாட்டேன். ப்ரெஸ்ஸை இக்னோர் பண்ணி எப்படி சார் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க? மக்கள்கிட்ட போக மாட்டீங்க. சரி, ப்ரெஸ் வழியாக மக்கள்கிட்ட பேசலாம், அதுவும் கிடையாது. கேள்வி கேட்பாங்க, பதில் தெரியாது, ஏன்னா அறிவு கிடையாது. படிச்சிருந்தா தானே அறிவு இருக்கும், அறிவு கிடையாது. நீங்களாம் எப்படி சார் வந்தீங்க பாலிடிக்ஸை நம்பி? இந்த இந்த கூட்டத்தை நம்பி வந்தீங்களா? கத்திகிட்டே இருக்காங்க, இந்த கூட்டத்தை நம்பி வந்தீங்களா? இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் வந்து விஜய் அவர்கள் பாவம், விஜய் அவர்கள் பாவம் 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 போட்டுட்ருக்காங்க. மக்களே, நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், தயவு செஞ்சு நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஐ ஸ்டாண்ட் வித் விஜய், ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போட்டால் அந்த நபரிடமிருந்து சற்று தள்ளிடுங்கள். ஏன்னா நாளைக்கு இதே மாதிரி விஜய் ஒரு கூட்டம் போட்டு உங்கள் ஊரில் கூட்டம் வந்து நீங்கள் ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம், மன்னிச்சுக்கொள்ளுங்கள், நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இல்லை என்னையே வச்சுப்போம், நான் வந்து அடிபட்டு சாவுறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு எனக்கு அனுதாபப்படாமல் ஒரு நாய் ஏசியில் வந்து நின்றுட்டு 2 நிமிஷம் பேசிட்டு போகிற ஒரு நாய்க்கு ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு போட்டால் உங்கள் ஆத்மா எப்படி துடிக்கும்? கதறாது? அவனுங்க அந்த மாதிரி கேங்கு. எம்பத்தியே இல்லாத ஒரு அரசியல் தலைவர், எம்பத்தியே இல்லாத ஒரு கூட்டம். இந்த கூட்டம் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மாற்றி மாற்றி அடிச்சுப்பானுங்க, வெட்டிப்பானுங்க. எம்பத்தியே கிடையாது. ஏன் உங்களுக்கு ஏன் தெரியுமா? விஜய் அவர்கள் வந்து கவின் அவர்களின் ஆணவ படக்கொலைக்கு வந்து வாயை திறக்கலை, ஏன்னா ஒரு ஜாதி வெறியன். விஜய் அவர்கள் வந்து ஜாதி, ஏன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து ஜாதி வெறியோடு தான் இருக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? ஒரு மாப் மென்டாலிட்டி. அது ஒரு பொறுக்கி கூட்டம், ரவுடி கூட்டம், சத்தியமாக ஒரு ரவுடி கூட்டம் அது. அதனால தான் அந்த வாயை திறக்கலை. ஏன் திறந்தா அந்த கூட்டம்லாம் போயிடும்ல. ஐயோ விஜய் அவர்கள் இப்படி சொல்லிட்டார், அப்போ நம்மால் கிடையாது போல அவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வாயை திறக்கல. அதனால தான் அவன் ஒரு பொறுக்கி கூட்டம். நீங்கள் ஓட்டு போட்டு விஜய் அவர்கள் பாவம் அவர் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அடுத்த தலைமுறை செதஞ்சு போயிடும். நம்ம எப்படி வந்து பீகார் யூபியை கம்பேர் பண்ணிகிட்ருக்கோம், எஜுகேஷனில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க, சிவிக் சென்ஸில் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு, அந்த மாதிரி தமிழ்நாடு வந்துடும், சத்தியமாக வரும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறது கல்வியில் சிறந்த தமிழ்நாடுலாம் கொண்டாடுறோம். நம்ம வந்து எவ்வளோ நல்லா இருக்கோன்றது வந்து நீங்கள் இங்கே வந்து பாருங்கள், நார்த்தில் வந்து அப்போ தான் உங்களுக்கு புரியும் எவ்வளோ நல்லா இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் சென்னையில் வந்து லேண்ட் ஆகுறப்போ மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? எப்பா வந்துட்டோண்டான்னு. அந்த மாதிரி ஊர் அது. இவங்க நாசம் பண்ணிடுவாங்க மக்களே. எல்லாரும் வந்தாலும் ஆட்சிக்கு வந்தால் எல்லாரும் சாவாங்க மக்களே. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மேலே அக்கறை கிடையாது அவருக்கு. வந்து பார்த்தாரா? ப்ரெஸ்ஸை சந்திச்சாரா? கிடையாது. ப்ரெஸ்ஸை சந்திக்க அந்த மனசில் தைரியம் கிடையாது, மண்டையில் அறிவும் கிடையாது. அதான் உண்மை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இபிஎஸ்ஸு பிஜேபி அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. விஜய் அவர்கள் மீண்டு வர வேண்டும். அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அரசியல் இருக்குது. அதை நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். அது என்னென்னா, இவர் இப்போ மாட்டிக்கினார் விஜய் அவர்கள். இப்போ அவர் தனியாக நின்னாலாம் செருப்படி தான் மிஞ்சம். அதனால் ஏடிஎம்கே பிஜேபி வந்து அவர் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க. அதனால தான் வந்து சப்போர்ட்டு. அப்போ நினச்சி பாருங்கள், இதை மட்டும் நினச்சி பாருங்கள். ஆளுங்கட்சியாக இருக்கும் போது ஒரு மாநில அரசு
தன் மக்களையே போராடியதற்காக சுட்டு கொன்ன ஒரு அரசு, ஒரு கட்சி இருக்குது. குஜராத்தில் ஆளும்போது ஒரு கட்சி கலவரத்தை உண்டாக்கி 2 லட்சம் இஸ்லாமியர்களை கொன்ன கட்சி. 3வது ஒரு கட்சி, மாநில கட்சி, நான் பேசுகிறேன் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் கூட்டி 40 பேரை கொலை பண்ண ஒரு கட்சி. இந்த 3 கட்சியும் கூட்டணி சேர்ந்துச்சுன்னா அந்த தமிழ்நாடு என்ன ஆகும்ன்றதை யோசிச்சு பாருங்க. கொலகார கட்சி 3ம். ஒரு அறம் சார்ந்த கும்பல் அங்கே இருக்குது. கொள்கை அடிப்படையில் அட்மினிஸ்ட்ரேஷனில் கரப்ஷன் இருக்குது, எங்கே போனாலும் இருக்கும். எங்கே நீங்கள் விஜயை கொண்டு வந்தாலும் இருக்கும். கரெக்டாக அதுக்கு வந்து நம்ம முன்னேற வேண்டியது நிறையா இருக்குது. கரெக்டாக அதுக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது, உண்மை. ஆனால் கொள்கை அறம் சார்ந்து பாருங்கள், அதுதான் முக்கியம். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க கொள்கைக்கோ இதுக்கோ சம்மந்தம் இல்லை. கொள்கையோட முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியல. நீங்கள் நாற்றுக்கு வந்து பார்த்தா தெரியும் அதோட முக்கியத்துவம் எப்படி அழிஞ்சிட்ருக்காங்க கண்ணு முன்னாடி. ஒரு கொள்கை அறம் சார்ந்த ஒரு கும்பல் இருக்குது, திமுக ஒரு கூட்டணி. அப்படியே ஒரு கொலகார கும்பல் இங்கே சைடு இருக்குது. உங்கள் கையில் தான் வந்து விட்டுறேன். 2026 நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அதுக்கப்புறம் நீங்கள் அவனையா சூஸ் பண்ணி 5 வருஷம் அழிஞ்சு உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் சாவ போகிறாங்கன்னு தெரில. அழிஞ்சக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து திமுகவை தான் சூஸ் பண்ணுவீங்க. நான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறேன்னு நினைக்காதுங்க. அதிமுக வந்து தனிச்சு நின்னா கூட பரவாயில்ல, திமுக நான் ஏதாவது பண்ணலாம், சப்போர்ட் பண்ணலாம். அவங்க போய் கலவரத்தை உண்டாக்கிய ஒரு கலவரக்காரர்கள் கூட போய் கூட்டணி வச்சா அந்த கட்சி உருப்பிடுமா? உங்கள் கையிலே விட்டுறேன். எப்படின்னாலும் இந்த டிவிக்கு தற்கூரிஸ் வந்து கமெண்ட்டில் வந்து கதறுவானுங்க. எனக்கு ஒரு மயிர் கவலையும் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி தான், எனக்கு ஒரு மயிர் கவலையும் கிடையாது. அவ்வளோதான் மக்களே. இப்போ என்ன பண்ணுவாங்க, கமல் வந்து ஒரு தோத்தாங்கோழி, டிஎம்கே பக்கம் சாஞ்சிட்டாரு. நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆமாப்பா கமல் ஒரு தோத்தாங்கோழி, தோக்கடிச்சிட்டிங்க. உங்கள் சீப் பாலிட்டிக்ஸால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆமாம் தோத்தாங்கோழி. உங்கள் ஆள் மாதிரி கேவலமாக 40 பேர் கொலை பண்ணல எங்கள் தலைவர். மக்கள் கூடியிருந்தப்போ ஆம்புலன்ஸ் வரும். இதோ உங்கள் கட்சிக்கு மட்டும்தான் ஆம்புலன்ஸ் வருதுன்னு கமல் அவர்களின் பரப்புரையெல்லாம் பார்த்துருக்காங்களான்னு தெரியல. எத்தனை ஆம்புலன்ஸ் வரும்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் அழகாக வழி விடுவாங்க. ஏன் தலைவர் அவ்வழி. இங்கே உட்காந்துட்டு ஆம்புலன்ஸ் என்ன இருக்குது, ஆம்புலன்ஸ்காரங்களாம் அடிக்கிற பழக்கம் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கு கிடையவே கிடையாது. உங்களை மாதிரி பொறுக்கிங்களுக்கு தான் உண்டு. இந்த விர்ச்சுவல் வாரியன்ஸ் சொல்லி பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களே, பொறுக்கிங்க. அந்த பொறுக்கிங்களுக்கு தான் இந்த மாதிரி பொறுக்கிற புத்தியெல்லாம் இருக்கும். எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்கள் தலைவர் அப்படி சொல்லி கொடுக்கல. அதான் உண்மை. ஆமாம் நாங்கள் தோத்துட்டோம். ஆமாம் இப்போ டிஎம்கே பக்கம் போயிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிற? அதுக்கு நீ ஏடிஎம்கே பக்கம் தான் போக போகிற, பிஜேபி கூட தான் போக போகிற. வெயிட் அண்ட் சீ. அப்போ பார், அப்போ வர வீடியோ பார், என்ன பண்ணுறேன் பார். அவ்வளோதான் மக்களே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி டிவிக்கே தற்கூரி பொறுக்கிங்கிட்டேருந்து தள்ளியாருங்க. அதான் உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் நல்லது. நன்றி, வணக்கம்.